முதல் குருன்னு என்ன? கு கு அண்ணா இருட்டு, ரு அண்ணா அது இல்லாம பண்றவன். இருட்டு இல்லாம பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இருட்டா இருக்குது, அந்த இருட்டு ஒதிச்சு வெளியே அனுப்பிடலாமா? நாம அனுப்பிடலாமா? இருட்டுன்றது நீங்க என்ன பண்ணாலும் போகாது, அது கூட போராடினா அது போகாது, அது தள்ளினா அது போகாது, என்ன பண்ணாலும் போகாது. வெளிச்சுன்றது கொஞ்சம் இப்படி ஒரு சொட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இருட்டுன்றது இருக்காது, எங்கேயும் போகாது, அது இருக்காது. நமக்கு எதுக்கு இருட்டு பிடிக்கலன்னா நம்ம பார்வை இருட்டுல வேலை செய்யல. நீங்க ஆந்தையா இருந்தீங்கன்னா இருட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இருட்டுனால பிரச்சனை இல்லை, நம்ம பார்வை இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வெளிச்சில தான் பார்க்க முடியும், இருட்டுல பார்க்க முடியல. இருட்டு தப்புன்னு நினைக்க வேண்டாம், இருட்டு பிரச்சனை நினைக்க வேண்டாம். பல ஜீவராசி இருட்டு வந்தாலே அவர் சுகமா இருக்கிறாங்க, இருட்டுல தான் அவர் எல்லாமே வெளியே வர்றாங்க. குரு அண்ணா, குரு அண்ணா உங்க வாழ்க்கையில இருட்டு இல்லாம பண்றவன். உங்க இருட்டு இல்லாம பண்ணணும்னு இந்த கண் பார்வையில மட்டும் காட்டினா இருட்டு இல்லாம பண்ண முடியாது. இந்த கண் பார்வை செயல் செய்யறதே வெளிச்சு இருட்டு இந்த ரெண்டு நடுவுல செயல்படுது. உள் பார்வை உங்களுக்குள்ள வளர்ந்தாதான் இருட்டு இல்லாத நிலை உங்களுக்கு வரும். உள்நோக்கி பார்க்கிற ஒரு தன்மை வந்தா இங்க இருட்டு கிடையாது, வெளிச்சு கிடையாது, ஆனா எல்லாமே பார்க்க முடியும். எப்படி எல்லாமே பார்க்க முடியும் அண்ணா? இப்போ உங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாமே நான் தெரியுதா, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க கை காட்டி நான் எங்க இருக்கிறேன்னு காட்டிடுங்க பார்க்கலாம், அப்பதான் எனக்கு நம்பிக்கை. நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, எல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ இந்த வெளிச்சு என் மேல விழுகுது, இது பிரதிபலிச்சு உங்க கண்ணுக்குள்ள போகுது, அங்கே தலை கிழக்கா ஒரு இமேஜ் வருது உங்க ரெட்டினால. இதெல்லாம் கதை தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் எங்க இருக்கிறேன் சொல்லுங்க, எங்க பாக்குறீங்க? என்ன உங்களுக்குள்ள தானே இருக்கிறேன் நானு. நான் பேசுறது எங்க கேக்குது சொல்லுங்க உங்களுக்கு? உள்ளுக்குள்ள தானே கேக்குது. இப்போ என்ன பார்த்தது நீங்க உள்ளதான், உலகம் எல்லாமே எங்க பாத்தீங்க? உங்களுக்குள்ள தானே பாத்தீங்க. வெளியே எதனால் உணர்ந்திருக்கீங்களா நீங்கன்னு கேட்கிறேன். வெளியே எதனால் உணர்ந்தீங்களா? இருட்டு வெளிச்சன்றது உள்ளதான் நடந்தது, துன்பம் இன்பம்ன்றது உள்ளதான் நடந்தது, ஆனந்தம் பாதிப்புன்றது உள்ளதான் நடந்தது. வெளியே எதனால் உணர்ந்து பார்த்திருக்கீங்களா எப்போனாலும் கேட்கிறேன். இப்போ உள்நோக்கி பார்க்க வேண்டாமா? எல்லாமே இங்கதான் நடக்குது, பிரபஞ்சமே இங்கதான் நடக்குது. வெளியே நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியல. எப்போ உள்நோக்கி பார்க்கிற பார்வை உங்களுக்கு வந்துடுச்சோ இப்போ உங்களுக்கு இருட்டு வெளிச்சு கிடையாது. இதனால இந்த மாதிரி நிலை உங்களுக்குள்ள கொண்டு வந்தா அவனுக்கு குருன்னு சொல்றது. ஆனா இப்போ நிறைய பேர் மக்களுக்கு இந்த குரு தேடுற ஆர்வம் வந்துடுச்சு புரிஞ்சோட நிறைய பேர் என்டர்பிரைஸ் வந்துடுச்சு. போலி குருன்னு சொல்ல வேண்டாம், தொழிலாளர் எல்லாமே அந்த மாதிரி என்ன இருந்தா என்ன இன்னைக்கு டிமாண்ட் இருக்குதோ மார்க்கெட்ல அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அவர் வந்துடுவாங்க தானே. அவர் வந்துட்டாங்க, அவர் வந்து சொல்றாங்க நீங்க என்ன உட்கார்ந்து அங்க போய் யோகா பண்ணி கண்ணு மூடி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இதெல்லாம் தேவையில்லை, நானே பண்ணிடுவேன் அப்படி நாங்க போக வேண்டாம். அவரே உங்க வாழ்க்கையை வாழிட்டான், நீங்க எதுக்குன்னு கேட்க. நீங்க யோகா மையத்துக்கு வந்தீங்கன்னா நாம ரொம்ப கஷ்டப்படுத்துவோங்க. நீங்க சேர்ல உட்காரத்துக்கே இப்படி கஷ்டப்படுறீங்க, நாம கீழே உட்கார வச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி மேல இருந்து தொங்கி போட்டு நரக்கம் இம்சை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா உடல் பூ மாதிரி மிதக்கிறது. ஆனா முதல் 4 வாரம் இம்சை கொடுக்குறோன்னு அப்படி இப்படி இல்லை, நரக்கம்தான். அந்த நிலைக்கு வர்றவருக்கு யோகா நரக்கம்தான். இப்படியெல்லாம் ஒன்றும் போன தேவையில்லை. நீங்க என்ன வேணுமோ சாப்பிட்டுக்குங்க, நீங்க ஒன்றும் வேண்டாம், நீங்க நினைக்க வேண்டாம். நான் கடவுள் கூட பேசிட்டேன், நீங்க நேரம் அங்கேதான் போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கேதான் போகணும்னு இருந்தா போய்க்கிங்க. If you want to reach God today, go to God man. If you want to live your properly, go to your guru. யாரு கணிப்பு போடுறாங்களோ, கணிப்பு போட்டா குருவா இருக்க முடியாது. என்னத்துக்குன்னா குருவுடைய அடிப்படையான வேலை என்னன்னா நீங்க இப்போ இருக்கிற பரிமாணம், இப்போ நீங்க இருக்கிற கட்டுப்பாடு தாண்டி போறதுக்கு வழிகாட்டுற குரு. உங்க வாழ்க்கை இப்படிதான் நடக்க போது, இதுக்கு மேல ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றவன்னு குருன்னு நினைக்க வேண்டாம்.
அது குருவா இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த விதமான அதிசயம் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஆனா நீங்க அதிசயமா வாழ்றது எப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த முறை சொல்லி கொடுத்தா அங்க போய்க்கலாம். அவரே அதிசயம் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணி போறீங்கன்னு கேட்குறேன். அவரு அதிசயம் பண்றாங்க. இப்படி பாத்திரல இருந்து தங்கம் எடுக்கிறாங்க. அது என்ன பெரிய வேலை? நான் இது குடிச்சு மனிதனா மாத்திடுவேன். அம்மா இப்ப எல்லாம் பண்ண மாத்திடலாமா இல்லையா? தண்ணியா இங்க பாத்திரல இருக்கிற தண்ணி எடுத்து மனிதனா மாத்திடுவேன். இதுக்கு மேல என்ன அதிசயம் வேணும் உங்களுக்கு? வீட்டுல போய் நீங்க அதிசயம் பண்ணிக்கலாம். இப்படி இட்லி பார்த்துக்கலாம், கும்பிட்டுட்டு இட்லியா மனிதனா மாறிடணும்னு சாப்பிட்டீங்கன்னா சப்பன் ஆயிடும். என்ன வேணுமோ உங்களுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் சிவா சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது வாழைப்பழமும் மனிதன் ஆயிடும். டெய்லி அதிசயம் பண்ணிக்கலாம் நீங்க வாழ்க்கையில. நீங்க என்ன அதிசயம் பண்றீங்க எல்லாரும் என்ன வந்து கேட்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம கிட்ட இருக்கிறாங்க. சில வருடங்கள்ல அவருக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு கோவம்ன்றது வரல, ஒரு எரிச்சல்ன்றது வரல, ஒரு இது வரல. சும்மா அவர் எங்கேயோ குகையில உட்காந்துக்கல. ஈடுபாடா இருக்கிறாங்க வாழ்க்கையில, எல்லா விதமான ஈடுபாடா இருக்கிறாங்க. ஆனா ஒரு க்ஷணம் கூட ஒரு கோவம் இல்லாம, ஒரு எரிச்சல் இல்லாம அமைதியா ஆனந்தமா போய்க்கிறாங்க. இது அதிசயம். இந்த அதிசயம் தான் வேணும் நமக்கு உலகத்துல. சாமானிய மனிதன் எதிர்த்து சிக்கிக்கிறானோ, எந்தெந்த பிரச்சனையை உருவாக்கிக்கிறானோ அந்த பிரச்சனையை உருவாக்கிக்காம அதுல சிக்கிக்காம வாழ்க்கை சூழ்நிலை எப்படியே இருக்கட்டும், எப்படியே இருந்தாலே ஆனந்தமா போற மாதிரி இருந்தா இது அதிசயம் தானே. இந்த அதிசயம் தானே நடக்கணும். ஆனந்தாலே விடுவீங்களா இல்லையா? இது யாரோ ஈசால இந்த ஆனந்தாலே விடுறாங்க. ஈசால இருந்து விட முடியாது, இங்க இருந்து தான் போக முடியும். இது எங்க ஆனந்தமா இருந்தா அலை அலையா போகாது.